உறவுகளே, எல்லாரும் 8 நிமிஷம் வீடியோவுக்கு நீ பார்க்காத சுமிமா டென்ஷன் ஆயிருவ. அதனால அது ஐட்டம் எப்போ வழக்கமா பேசுறதான் பேசிக்கிட்டு இருக்கு. அது எல்லா தண்ணியை குடிச்சு அந்த வாய் நிக்க மாட்டேங்குது கண்ட்ரோல் இல்லாம. அதனால நாங்க அவங்களுக்கு கழுவி ஊத்திருக்கிற கமெண்ட்டை மட்டும் நீ படின்னு இருக்காங்க. அதனால நாம படிப்போம், ஓகேவா? எடுத்தோடனே இந்த கவிதா காலை விரிக்கிற கவிதா ஏதோ போட்டிருக்கு, அதை நம்ம கண்டுக்கவே வேணாம். அது சிக்காவுக்கு அது முன்னாள் வப்பாட்டியான், அதனால அதை விட்டுருவோம், ரைட்டா? அதனால விட்டுருவோம். உனக்கு வராது, உன் மகன் காலேஜ் போகும்போது முருகன் காட்டுவார், கூட படிக்கிற பசங்க நக்கல் பண்ணும்போது. என்ன பேசியிருக்காங்க இல்லை என் பிள்ளைய, அதுக்கு சூப்பர் கமெண்ட் போட்டிருக்காங்க, ஓகேவா? எல்லாரும் இவ சேனலுக்கு, இந்த ஐட்டம் சேனலுக்கு ரிப்போர்ட் அடிங்கன்னு இருக்காங்க, ரைட்டா? அதுக்கப்புறம் சரி, அவன் அவளை கூட்டி விட்றானா, ஓ கஸ்டமர் பாலா உன்னை எதுக்கு கூட்டி விட்டுருக்குறேன் அப்படின்னு கேட்குறேன். அதெல்லாம் இதெல்லாம் இவளக்கிட்ட விபச்சாரிட்ட போய் இந்த கேள்வியெல்லாம் கேட்க வேணாம், வேஸ்ட்டு. நீ பத்தினி வேஷம் போடாமல் மூடிக்கிட்டு இருந்தாலே எல்லாமே சௌக்கியம், அதில் அர்த்தம் உள்ளது. கருடா சௌக்கியமான எதுவும் பாடியிருக்காளா? அதுக்கு தான் ரிப்ளை கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? சிக்காவுக்கு சூடு சொரணை இல்லைன்னு நினைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு லைக்கை போடுங்க அப்படின்னு எக்ஸல் போட்டிருக்காரு, ஓகேவா? சாப்பாடு குறைக்கிறியோ இல்லையோ சரக்கு குறைடி நாரன் நாயே, ரைட்டு. லூசு பழமொழி, எதுக்கு எது அர்த்தம், பாட்டுக்கே அர்த்தம் தெரியாத தருதலை முண்டன்னு போட்டிருக்காங்க. வீடியோ பார்க்காதீங்க, ரிப்போர்ட் மட்டுமே அடிங்கன்னு போட்டிருக்காங்க. நீ எடுக்கிற இந்த 5-10 பிச்சைக்கு இந்த விளம்பரம் உனக்கு தேவையாடி அப்படின்னு நாக்க புடுங்குற மாதிரி கேட்டிருக்காங்க. உன் பையனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பாங்க, கூத்தியா தானே இவ இவ பெத்த புள்ள, இவ வேசி பெத்த புள்ளன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறா. அப்புறம் அசாருக்குன்னு ஒரு இது கமெண்ட் போட்டிருக்காங்க, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுறேன், வச்சு செய்வாங்க. இனிமேல் வேடிக்கை மட்டும் பாருங்க, எண்டு கார்டு போட்டுருவோம். என் புள்ளைய இழுத்தால, எவனுக்கு எந்த புள்ள பெற்றிருக்கோம் எந்த தண்ணியில் பெற்றிருக்கோன்னு தெரியாத தருதலை முண்டை. ஓகேவா? தருதலை நாய்க்கு இவ்வளோ கோபம் வரும்போது, இல்லாத ஒரு புருஷனை சொல்லு, கோபம் வரும்போது இல்லாத பிள்ளைகளை இவன் பக்கத்தில் இல்லை, அது அவ பெற்ற பிள்ளையே வாய்ப்பு இல்லை. அதாவது ஒருத்தவங்கிட்ட படுத்திருந்து உண்மையாக 2 பிள்ளை பெற்றிருந்தா, இன்னொருத்தவங்கிட்ட புதுசாக படுத்திருந்தாலோ அப்போ அந்த அப்பங்கிட்ட படுக்கிறோம்னா அவனுக்கு பிறக்கிற பிள்ளையும் நம்ம பிள்ளைகளுக்கு சமன்ற மாதிரி தான் நினைக்கணும். இவன் அப்படி இல்லை, அட்டன் டயத்தில் பிள்ளைகிட்ட கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா ஒருத்தன்ட்ட படுத்து அந்த பிள்ளைய பேசும்போது அந்த பிள்ளைய விட்டு வைக்கல, அந்த பிள்ளை தானே அப்படின்னு நினைக்காதவ தான் பிள்ளைய எது வேணாலும் பண்ணுவான், ரைட்டா? இது இருக்குது, இதை நீ கண்டென்ட் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டுட்டு போவோம் நாங்கள் விட மாட்டோம். உனக்கு இருக்குது வேடிக்கையை மட்டும் பாரு. என் பிள்ளைய வச்சே உன்னைய உள்ளதுக்கு வைக்கிறேன், எல்லாரும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நான் எண்டு காட்டு போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் முத்தியா, இதெல்லாம் டப்புன்னு வந்துடுவாங்க. இப்போ பிள்ளைய இப்படி பேசியிருக்காளா, இதுக்கு நான் உள்ள வைப்பேன், டவுன்லோடு பண்ணி வச்சிருக்கிறேன், அச்சுக்குட்டியை வச்சு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறேன். பெரிய பையன்ட்டை நான் அனுமதி அங்கே அனுப்பி வச்சிருக்கிறேன், அவன் வரட்டான். அவன் அநேகமாக இதுக்கு ஓகே சொல்லுவான், ஏன்னா அவன் ரொம்ப டென்ஷனில் தான் இருக்கான். அப்போ மேலே காண்டுலையும் கவட்டை மேலே காண்டுலையும் வெயிட் பண்ணுங்க, உள்ள தூக்கி வச்சுருவோம். உன் குடும்பம் கூட்டி கொடுத்த குடும்பம், வீடு காசு நகை எல்லாத்துக்கும் கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன பேசி என்ன பிரச்சனை? நீ அதான் சொல்கிறல ஐட்டம், நீ மனசால நீ எந்த சாமியை கும்பிட்றியா அந்த சாமியில் ஒரு சாமியாவது ஒரு கமெண்ட் நல்ல கமெண்ட் வருதா பத்தியா பாரு. எம்பிட்டு களி ஊத்துறதுலேயே 4 அவசரையும் காணா போயிடுறாளுங்க. இதுதான் அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இம்பிட்டு பேர் களி ஊத்துறாங்கல்ல, இந்த நேரத்தில் அக்கா வாவ் சூப்பர் அக்கா அப்படின்னு எவ்வளவு போட முடியுமா? நீ செய்கிறது சரின்னு சொல்லுவாளுங்களா? சொன்னானுங்க அவளையிலையும் இவளுக்கு வச்சு செஞ்சிருவாள்ன்ற பயத்தில் இந்த நேரத்துக்கு வரமாட்டாளுங்க. இதுதான் உனக்கு இருக்கிற அந்த 4 அல்லக்கையுமே வராது. உனக்கு பிரச்சனைனா நீ உன் வாயும் சூத்தையும் ஒழுக்கமாக வச்சுக்கிறலான்னு வச்சுக்கேன், இப்படித்தான். ஏன்னா உன் வீடியோவை எதுக்கு பார்க்க வச்சுக்கிறேன், நான் ஏதாவது பேசுனேன் அப்போ நீ நானும் சரிசமன்ற மாதிரி ஆகி போயிடக்கூடாது. ஏன்னா நிறையா உறவுகள் அதை தான் எடுத்து கிடச்சுறாங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து என்ன பிரயோஜனம் சுமிமா? இந்த நாய் பேசுகிறதுக்கு நீங்கள் திருப்பி ரிப்ளை கொடுக்குறதுனால இந்த நாயோட நம்மளும் பேசுகிறது சரிசமமாகிடுது. ஒன்று இதை கண்டென்ட்னு கொண்டு போயிடுறா அவங்க கிட்ட. ஆனால் ஆணில்லை கிடையாது, அப்புறம் என்னத்தை பிடுங்குவ?
ஆணியே கிடையாது, அவங்கக்கிட்ட ஆணியே கிடையாது. ஓகே. யாருக்குன்னா அது யாருக்கு நம்ம பத்தினி ப்ரூவ் பண்ண தேவையில்லை, நம்மை படைத்தவனுக்கு தெரிஞ்சா போதும், அவன் மட்டும் என்றும் துணை. யாரோ ஒரு அக்கா, இந்த அக்காவுக்கு ஒரு அனுதாபமா டோ 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 பாவம். ஏக்கா நீ போட்டிருக்க கமெண்ட் நல்லா தெரியுதுக்கா, இவளுக்கு ஆறுதல் கொடுக்குறியாக்கா, இவ சொன்னதுக்கு யாருக்கும் பத்து நிரூபிக்க வேணாம், நமக்கு தான். ஏண்டி இப்படி ஒரு தேனாக்கே நீ இப்படி ஒரு கமெண்ட் போடும்போது அப்போ ஒரு பத்தினி இவளுக 4 அல்ல கை சொல்லும்போது எங்கள் உருவங்களை எப்படி போடுன்னு கொஞ்சம் யோசிச்சு போடுங்களேன். யாருக்கா இந்த எந்த பத்தினின்னு கேட்போம் பார்ப்போம். சீனத்து பானை. அடா 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 வேடா, நீ எல்லாம் வேணா வேற மாதிரி கேட்டு விட்டுருவேன். பாலா மட்டும் நல்லவனா இருந்தால் சிக்கா வந்திருக்க மாட்டேங்க, சிக்கா கூட வந்திருக்க மாட்டேங்க. பாலா நல்ல வெந்தேன், காசுக்கு வந்திருக்கான். பாலா நல்ல வெந்தேன், அவன்கிட்ட காசு இல்லை, அதனாலதான் சிக்கா கூட வரல. நிறைய கஸ்டமர்கிட்ட வந்துட்டு கடைசி காலத்துல சிக்காட்ட வந்திருக்கிறான், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஓகே. அந்த காலை விரிக்கிற கவிதா அப்பப்போ ஊட விரிச்சுக்கிட்டே கிடக்குறா, அவளை நான் தள்ளி விட்டுறேன். இவ்வளவு சத்தியமா சீ சூப்பர் கமெண்ட்ல இது அருமையான கமெண்ட், நாக்க புட்டிங்கிட்டு தொங்குன்னு வரலாம். அக்கா அக்கா செல்ல குட்டி இருக்க, அந்த பேரை மட்டும் வாசிச்சியோ. அந்த பொண்ணு பேரு என்னன்னு தெரியல. அச்சு தம்பியாவது அவங்க அப்பா காசுல சாப்பிட்றான், திலீப்பா யாரு காசுல சாப்பிட்றான்னு நாக்க புடுங்குறாங்க. குடும்பமே அம்மால இருந்து அக்கால இருந்து அண்ணன்ல இருந்து கஸ்டமர்ல இருந்து புள்ள இருந்து எல்லாம் கூட்டி விட்டுக்கிட்டு இருக்குது. வீடு வாங்கிட்டு வாமா, வாசம் வாங்கிட்டு வாமாண்டு. நிம்மி நிர்மலாமா சூப்பரா சொன்னீங்க தங்கம். சுமி பற்றி அவன் புருஷன் தான் கவலைப்பட வேண்டும், நீ ஏன் கவலைப்படுற? சூப்பர் தங்கம். அப்புறம் யாரு இந்த வாரேன். அப்புறம் இன்னொரு கேரக்டர் சொல்லியிருக்கா போல, அதுக்கு அதே பொண்ணு தான் அழகா கொடுத்துருக்குது. போனாலும் தப்பு கிடையாது, ஏனென்றால் சிக்கா விட்டுட்டு போய்விட்டார், பிள்ளைகளுக்கு செய்வது அவர் கடமை, சிக்கா தான் செய்ய வேண்டும். உன் புருஷன் விட்டு போனதுக்கு அப்புறம் உன் பிள்ளைகளுக்கு நீதானே செய்கிறாய். அதை அடுத்த புருஷன் கூட கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கா தங்கம், அடுத்த புருஷன் கூட கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. ஓகேவா? காரி 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 துப்பப்படும் எக்ஸலு, பொய் பேசுனா பேசுன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பையன் பற்றி பேசுகிறீங்க. ரைட்டு. திருச்செந்தூர் போயிட்டு ரூம் போட்டது சொல்லலை, போயிட்டு வந்து கழுத்தில் செயின் மாட்டிக்கிட்டதே சொல்லலை, அங்கே உட்காந்து பத்தினி வேஷம் போட்டது சொல்லலை, திருச்செந்தூர் முருகன் மேலே பொய் சத்தியம் போடுற அவருக்கே அரோகரா. முருகா, அவ வாயிலிருந்து வர்ற எல்லாத்தையும் கேட்டுக்கோ. யூடியூப் சர்வே வேற லெவல். இன்று முதல் உங்களுக்கு நான் ரசிகை. ஓகேவா? ஆத்தா ஒரு பக்கம் அவசாரித்தனம், அப்பன்னு ஒரு பக்கம் கூத்தியா வச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படி கிடைக்கும்னு மகனுக்கு இதை காலை வீடியோவில் சுப்பு சொன்னான். ஆம்பளையா இருந்தா அவனை மட்டும் அசிங்கமா திட்டணும். சூப்பர் கேள்வி, அருமை அருமை அருமை. ஓகே, நீ ஓடி என்ன ஓவரா பேசாதடி. ஓகே அரசி. ஓகே டி 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 நீ இந்த கிழவனை விட்டுட்டு போயிடுவ, அதான் நைட்டு பார்த்ததுமே போறேன்னு சொல்லிட்டு கதர்னானே நீ போடி காமெடி பீஸு. ஆகா சல்வான் சல்வான் சூப்பர். எவ்வளோ பேசிட்டு ஏன் இங்கே இருக்க, அதுதான் புரியலை. அவன் சும்மா தருவானா காசு, காசுக்கு வந்த பீஸு. நீ ஏன் வந்தா நீ போய் பேசுகிறவாரு. நீ என்ன சொன்னாலும் நாங்கள் உன்னை நம்ப மாட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. காலை விரிக்கிற கவிதா முண்டை, உன்னையத்தான் முதல்ல உள்ள வைக்கிறேன். நல்லா நீ ஒரு ஆத்தா அப்பருக்கு போகிறதால உன்னை அம்பரை போனேன், உன்னை டாராக வச்சு செய்கிறேன். பொத்து
கொத்துடி தேனா நான் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. என்ன நடக்குன்னே உனக்கு தெரியலை. பாவம் நீ எந்த இருட்டுக்குள்ளே போய் எவன்கிட்ட போடு வாங்கிட்டு வர்றேன்னு தெரியல. அதனால் உன்னை பற்றி பேச விரும்பலை. அப்புறம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ எல்லா கமெண்ட்டையும் நல்லா படித்து கழுவி ஊற்றியாச்சு. ஓகேவா? அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் இனிமே பண்ண மாட்டேன். ஓகேவா? சிக்கா ஃபோன் எடுக்கலை. நம்ம வச்சு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். வெயிட் பண்ணுங்கள்.